Hello, all. Welcome to day 44 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 3ல் இன்டர்னல் அனாலிசிஸ் அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ், பில்டிங் கோர் காம்பீட்டன்சி அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு என்டிட்டி, அதில் ரிசோர்ஸஸும் கேப்பபிலிட்டிஸும் இருக்க ஒரு என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு சினர்ஜைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சினர்ஜைஸ்ட்னா என்ன அப்படின்னா 1+1=2, கரெக்டாக? பட் சினர்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1+1=2 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டும் சேர்றப்ப அது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறத விட அதிகமான ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் சினர்ஜின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை தனித்தனியாக இருக்கிறத விட ஒரு என்டிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்க அளவுக்கு நம்ம சினர்ஜைஸ்டாக அதை வச்சு அதோட விஷயத்தை, அதோட இம்பேக்டை வந்துட்டு நமக்கேற்ற அட்வான்டேஜ்க்கு நம்ம லெவரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸஸையும் கேப்பபிலிட்டிஸையும் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அதை தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. C.K. பிரஹலாத் அண்ட் கேரி ஹேமல், ஓகேவா, தீஸ் 2 கைஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க. கோர் காம்பீட்டன்சி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இவங்க பேசியிருக்காங்களாட்டுக்கு. ஓகேவா? இதை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் தியரிஸில் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து கோர் காம்பீட்டன்சியை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய கலெக்டிவ் லேர்னிங்கை தான் கோர் காம்பீட்டன்சின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்கில்ஸ் வந்து பல வகைப்படும், அது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது. அண்ட் டெக்னாலஜி இருக்குது இல்லையா, அதில் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்துட்டு கோர் காம்பீட்டன்சியோட முக்கியமான அம்சங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கலெக்டிவ் லேர்னிங் தான் கோர் காம்பீட்டன்சி அப்படிங்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ப்ரொடக்ஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுறது, டெக்னாலஜிஸை இன்டெகிரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கோர் காம்பீட்டன்சி அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனோட டெக்னாலஜிக்கல் அண்ட் மேனேஜரியல் நியோஹவோட காம்பினேஷன் இருக்குது இல்லையா, அது அப்புறம் விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த ஆர்கனைசேஷனில், இதெல்லாம் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்ன்றாங்க. இதை வச்சு தான் நம்மளால் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடியும். நம்ம காம்படிட்டரோட நம்ம அட்வான்டேஜாக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன விஷயம்? காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அண்ட் மேனேஜரியல் நோஹவ், விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், இதை வச்சு தான் நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்ற இடத்துக்கு போக முடியுன்றாங்க. காம்பீட்டன்சி அப்படிங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் ஸ்கில்லோ செப்பரேட் டெக்னிக்கோ இல்லாமல் அதோட காம்பினேஷன்லாம் சேர்ந்தது தான் ஒரு காம்பீட்டன்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது காம்பீட்டன்சி அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தோம். அதே கோர் காம்பீட்டன்சினா என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதோட ஹோல் ஆர்கனைசேஷனையும் செவரல் செப்பரேட் இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற வகையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்,
அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோர் காம்பிடென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ காம்பிடென்சிக்கும் கோர் காம்பிடென்சிக்கும் இந்த மாதிரி தான் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கோர் காம்பிடென்சி பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் கேப்பபிலிட்டியோ சிங்கிள் டெக்னாலஜிக்கல் நோஹோவோ பத்தாது, அதில் நிறைய ரிசோர்ஸஸை இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் கோர் காம்பிடென்சியா அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 15 ஏரியா வரைக்கும் நம்ம வந்து டெவலப்டு எக்ஸ்பர்டைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறப்ப அதை கோர் காம்பிடென்சின்னு சொல்லலான்றாங்க. ஓகேவா? சிகே பிரஹலாத் அண்ட் கேரி ஹேமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேஜர் கோர் காம்பிடென்சிஸை இந்த 3 ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து காம்படிட்டர் டிஃப்ரென்ஷியேஷன். நம்ம 2 பேர் போட்டி போடுறோம், அவனை விட நான் எந்த வகையில் சிறந்தவன் அப்படின்னு நம்ம தனியாக சொல்கிறோம் இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. அந்த காம்படிட்டர் டிஃப்ரென்ஷியேஷனில் கோர் காம்பிடென்சி. கஸ்டமர் வேல்யூ பண்ணுறதுல நமக்கு கோர் காம்பிடென்சி இருக்குது. அப்ளிகேஷன் டு அதர் மார்க்கெட்ஸ் அதாவது லிட்ரல் மீனிங் புரியுது, பட் ஒரு காம்படிட்டிவ் சினாரியோவில் இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில. மேபி அவங்கள விட நம்ம அதிகமான ஒரு மார்க்கெட்டை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, எதுக்கு குழம்பிக்கிட்டு கேட்டுருவோம். This means a core competency should not be useful only in one product or one market. The company should be able to use the same strength in different products, industries or markets. Okay. Suppose a company is very good in miniaturizing electronic components. Miniaturing. Okay. It can use this competency to make smartphones, smartwatch, earbuds. Okay. ஸோ இது மல்டிபிள் மார்க்கெட்ஸில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 3 ஏரியா தான் வந்துட்டு கோர் காம்பிடென்சியை நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு யார் சொல்கிறா? சிகே பிரஹலாத் அண்ட் கேரி ஹேமல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 3 ஏரியாஸ்லேயும் நம்ம கோர் காம்பிடென்சியை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றாங்க. என்னென்ன ஏரியா? காம்படிட்டர் டிஃப்ரென்ஷியேஷன், கஸ்டமர் வேல்யூ, அப்ளிகேஷன் டு அதர் மார்க்கெட்ஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு காம்படிட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் 3 கண்டிஷன்ஸ் தான். இந்த 3 கண்டிஷனில் இது வந்து மெயினான கண்டிஷனாக. ஓகேவா? எப்போ வந்து ஒரு கம்பெனியால் அதுக்கிட்ட கோர் காம்பிடென்சி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா அது யூனிக்காக இருக்கணும், காம்படிட்டர் அதை இமிட்டேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது அப்படின்னா அது வந்து கோர் காம்பிடென்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு பெட்டர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் நமக்கு பயமே இருக்கக்கூடாது. ஐயோ இதை காம்படிட்டர்ஸ் காப்பி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் கோர் காம்பிடென்சி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த காம்படிட்டிவ் பொசிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா மற்றவங்களும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, காம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே கம்பெனிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, நிறைய கம்பெனி வந்து ஆல் கம்பெனிஸ் எல்லாமே அதே மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. ஈக்குவலாக ஸ்கில்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட.
ஆனால் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இதை சிக்னிஃபிகண்ட்லி பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கோர் காம்பிடென்சின்னு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா வந்துட்டு ஒரு புது கண்டுபிடிப்பு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, டிரைவரே இல்லாமல் கார் ஓட்டுற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பேட்டன்டட் இன்னோவேஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து இமிட்டேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா, கஸ்டமர் வந்து இதை வேல்யூ பண்ணும். ஓகேவா? ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் பெனிஃபிட் கொடுக்கணும் அந்த கஸ்டமருக்கு. ஓகேவா? அப்போ தான் அது வந்து கோர் காம்பிடென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் அது சூப்பராக பண்ணுவேன், எனக்கு இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அது வந்து அந்த கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபண்டமெண்டலாக ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும். அப்போ தான் அது கோர் காம்பிடென்ஸ்ன்றாங்க. ஓகேவா? அண்ட் அப்போ தானே கஸ்டமர் அதை வேல்யூ பண்ணுவாங்க. இல்லைனா நீ ஏதோ பண்ணிட்டு போ, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தானே இருப்பாங்க. ஃபண்டமெண்டல் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு ரியல் இம்பேக்ட் இருக்கணுமோ அந்த ரியல் இம்பேக்ட் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அது கோர் காம்பிடென்சி அப்படின்றாங்க. இந்த இம்பேக்ட் இல்லாமல் ஜென்ரலாக அந்த கஸ்டமர் வந்து அதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காம்பிடென்ஸ் வந்து கோர் காம்பிடென்ஸ் கிடையாது. அது வந்துட்டு கம்பெனியோட மார்க்கெட் பொசிஷனை அஃபெக்டும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஷியேஷனை வந்துட்டு கஸ்டமர் வந்து வேல்யூ பண்ணணும், அதை மதிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோர் காம்பிடென்சின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? லாஸ்ட் கண்டிஷன் என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் காம்பிடென்சிஸ் டு அதர் மார்க்கெட்ஸ். ஓகேவா? மற்ற மார்க்கெட்லேயும் வந்துட்டு இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோர் காம்பிடென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹோல் ஆர்கனைசேஷனுக்குமானதாக இருக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்டாவோ இருக்கக்கூடாது. அந்த ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கணும். ஓகே. ஒரு சில இடத்துல வந்து சம் ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நம்ம பிஸ்னஸோட சக்ஸஸ்க்கு. ஓகேவா? ஆனால் அது வந்துட்டு கோர் காம்பிடென்சின்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்போ ஹோல் ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஃபண்டமெண்டலாக இல்லை அப்படின்னா அதை கோர் காம்பிடென்சின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனாலும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கோர் காம்பிடென்ஸ் அப்படிங்கிறது யூனிக் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். அது வந்துட்டு த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வச்சு மார்க்கெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு கோர் காம்பிடென்சி அப்படிங்கிறாங்க. மேலே சொன்ன 3 கண்டிஷனும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கோர் காம்பிடென்சி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலான்றாங்க. ஓகேவா? கோர் காம்பிடென்சி வந்துட்டு மோஸ்ட்லி ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன்ஸில் தான் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதோட கோர் காம்பிடென்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு இல்லையா, யூனிலிவர் லிமிடெட், அது வந்துட்டு அதோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கேப்பபிலிட்டிஸ்க்காக. ஓகேவா? அதுக்கு அதனால என்ன நடக்குது அப்படின்னா அதோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பக்காவாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? காம்படிட்டர்ஸை விட இவங்க சுப்பீரியராக மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க அவங்க ப்ராடக்ட்ஸை. இது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் திஸ் கோர் காம்பிடென்சி HUL இஸ் கேப்பபிள் ஆஃப் லான்ச்சிங் நியூ பிராண்ட்ஸ் இந்த மார்க்கெட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மார்க்கெட்டிங் நமக்கு இருக்கிறதுனால, கோர் காம்பிடென்சி இருக்கிறதுனால ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் சக்ஸஸ் ஆகுது.
சீக்கிரமாக போய் சேருது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அது ஒரு கோர் காம்பிடென்சிங்கிறாங்க. ஒரு ஃபேமோட கோர் காம்பிடென்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது எதை பெஸ்ட்டாக பண்ணுதோ அதுதான் அதோட கோர் காம்பிடென்சி. ஓகே, வால்மார்ட்டோட கோர் காம்பிடென்சி என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கம்மி பண்ணுறது. ஓகே, அதுவே வந்துட்டு ஒரு காஸ்ட் அட்வான்டேஜை க்ரியேட் பண்ணிக்கிச்சு. வால்மார்ட் தனக்கு தானே காஸ்ட்டை கம்மி பண்ணிக்கிச்சு. ஓகேவா? ஸோ தட் அவங்க என்ன பண்ண முடியுது, அந்த ரீட்டைலர் வந்துட்டு அந்த பொருட்களுக்கு கம்மியான ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ண முடியுது. அவங்களோட காம்படிட்டர்ஸை விட இவங்களால சீப்பாக ப்ரொவைட் பண்ண முடியுது கூட்ஸை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கோர் காம்பிடென்சி வந்துட்டு எதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியால் லார்ஜ் வால்யூம் ஆஃப் சேலை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அதனால் அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியான மார்ஜின் இருந்தாலும் நமக்கு டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே சொன்னாங்கல்ல காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுதான் இங்கே வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணுறது ஒன்று, அப்புறம் லார்ஜ் சேல்ஸ் வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று. ஸோ இது ரெண்டும் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோர் காம்பிடென்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களோட முக்கியமான ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தேவையான நாலேஜு, ஸ்கில்ஸு, ஃபெசிலிட்டிஸ் தான் கோர் காம்பிடென்சி அப்படின்றாங்க. கோர் காம்பிடென்சிஸ் அப்படிங்கிறது வந்து சுப்பீரியர் இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 ரிசோர்ஸஸையும் இன்டகிரேட் பண்ணுறது தான் வந்துட்டு கோர் காம்பிடென்சியை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது வந்து டிஸ்டிங்டிவ் ஸ்கில்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத இன்டான்ஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு அசட்டாவோ இல்லை கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸாவோ கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அந்த கல்ச்சரை சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ தூரம் சேஞ்சை மேனேஜ் பண்ணுறதுக்கு திறமையாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணுறது, டீம் ஒர்க் பண்ணுறது, இந்த எபிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸாக கூட இருக்கலான்றாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு எப்படி பார்க்கணும் நம்ம அப்படின்னா, பண்டில் ஆஃப் ஃபியூ கோர் காம்பிடென்சிஸாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கோர் காம்பிடென்சியும் வந்துட்டு சப்போர்ட்டட் பை இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ். ஓகேவா? நிறைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு அந்த கோர் காம்பிடென்சியை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோர் காம்பிடன்ஸ் பேஸ்டு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து ரிஸ்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் லேர்னிங் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அக்ராஸ் பிஸ்னஸ் யூனிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜியோகிராஃபி பேஸ்டு டைவர்சிஃபிகேஷன் பார்த்துருப்போம், ப்ராடக்ட் பேஸ்டு டைவர்சிஃபிகேஷன் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கோர் காம்பிடன்ஸ் பேஸ்டு டைவர்சிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை வந்து கோர் காம்பிடன்ஸை பேஸ் பண்ணி நம்ம டைவர்ஸ் பண்ணி அதை வந்து தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுறோம், தனித்தனியாக செப்பரேட் பிஸ்னஸ் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரிஸ்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்மி பண்ணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, டெக்னாலஜிக்கல் கோர் காம்பிடன்ஸையும் வந்துட்டு கார்பரேட் அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அசட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து கார்பரேட் ஆக்சஸ் டு வெரைட்டி ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குமா. அதாவது ஒரு கார்பரேட்டுக்கு நிறைய மார்க்கெட்ஸ்க்கும் நிறைய பிஸ்னஸ்க்கும் வந்து இது ஆக்சஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, கோர் டெக்னாலஜிக்கல் காம்பிடன்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கணும் அப்படின்னா அந்த கோர் டெக்னாலஜிக்கல் காம்பிடன்ஸ் வந்துட்டு காம்படிட்டர்ஸால் இமிட்டேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும், ஆர் டிஃபிகல்ட் டு இமிட்டேட்டாக இருக்கணும். யார் வேணால் அந்த சாஃப்ட்வேருக்கு காசு கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது.
ஸோ இப்போ வந்து கோர் காம்பிடென்சி பில்ட் பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? க்ரைட்டீரியா ஃபார் பில்டிங் கோர் காம்பிடென்சி அப்படிங்கிறப்ப 4 ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஃபார் சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேல்யூபிளாக இருக்கணும், அடுத்து வந்து ரேராக இருக்கணும், அடுத்து வந்து காஸ்ட்லி டு இமிட்டேட்டாக இருக்கணும், அண்ட் நான் சப்ஸ்டிடியூட்டபுளாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணணும் நம்மள. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். ஓகேவா? வேல்யூபிள், ரேர், காஸ்ட்லி டு இமிட்டேட், நான் சப்ஸ்டிடியூட்டபிள். அவங்க தான் வந்துட்டு கோர் காம்பிடென்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. வேல்யூபிள் கேப்பபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஃபர்மோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்கும், த்ரெட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து வேல்யூபிள் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கேப்பபிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறதுனாலையும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனாலையும் அந்த ஃபர்ம் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு வேல்யூபிள் அப்படின்ற இடத்துல அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அந்த கேப்பபிலிட்டியை வச்சு நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்க முடியுது, த்ரெட்ஸை வந்து கம்மி பண்ணிக்க முடியுது, நம்ம கஸ்டமருக்கு அதை வச்சு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வேல்யூபிள்ன்றாங்க. ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்சியல் சர்வீஸில் அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் காம்பிடென்ஸை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அது இல்லாமல் இன் அடிஷன் அந்த அதை தாண்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் அவங்களுக்கு காம்பிடென்ஸ் வந்தாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ரைட் பீப்புள் இன் த ரைட் ஜாப்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ரேர். சரிப்பா, வேல்யூபிளாக இருக்குது, ஆனால் அதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கே அப்படின்னா அது கோர் காம்பிடென்சி ஆகாது. ஸோ அது ரேராக இருக்கணும், நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், இல்லை ரொம்ப ரேராக இருக்கணும், நம்மக்கிட்டையும் இன்னொருத்தர்ட்டையும் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகேவா? ரொம்ப ஃபியூ ஆஃப் த காம்படிட்டர்ஸ் தான் வந்துட்டு இதை வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு கேப்பபிலிட்டி வந்துட்டு மெனி ரைவல்ஸ் எல்லார்ட்டையும் இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறது வந்து ஒரு கோர் காம்பிடென்சியாவோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாவோ சொல்ல முடியாது யாருக்குமே. ஓகேவா? எல்லார்ட்டையும் இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிடும். காம்படிட்டர்ஸ்கிட்ட இருக்கிறத விட வித்தியாசமான ஏதாவது ஒரு வேல்யூபிள் கேப்பபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அது வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியுன்றாங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூபிளாக இருந்துச்சு, அது ரேராக இருந்துச்சு, அப்புறம் அதை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அது காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவங்களாலையும் அதை பண்ண முடியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போதைக்கு ரேராக தான் இருக்குது, பட் ஃப்யூச்சரில் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா எல்லாருமே இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை வந்துட்டு பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெல் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொண்டு வந்திருக்காங்களாம். ஓகேவா? என்னது? ஃபாஸ்ட் ஆர்என்டி சைக்கிள் டைம் கேப்பபிலிட்டி. எனக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியல, இதை நான் ChatGPT கேட்குறேன். ஓகேவா? இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு புரியுது. ஐ கெஸ் ஐ எம் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே இருக்குது ChatGPT.
ஒரு நிமிஷம் கைஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இதெல்லாம் ஓகே. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த எக்ஸாம்பிள். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இன்டெல் டெவலப்ஸ் அ நியூ ப்ராசஸர், லான்ச்சஸ் இட் ஏர்லியர், கெயின் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். இன்டெல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரேர் எபிலிட்டி டு கம்ப்ளீட் இட்ஸ் ஆர்என்டி சைக்கிள் வெரி குயிக்லி அப்படின்றாங்க. ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுற எபிலிட்டி இருக்கான் இன்டெல் கிட்ட. நைஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்படிட்டர்ஸை விட இன்டெல்லால் சீக்கிரமாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் அது வந்துட்டு ஈவென்ச்சுவலி அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ணிக்கிட்டாலும் ஃபஸ்ட் இது கொண்டு வரது வந்துட்டு ஓகே, அந்த ப்ராடக்டை அவங்களால காப்பி அடிக்க முடியும். பட் இந்த சீக்கிரமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டியை வந்து அவங்களால காப்பி அடிக்க முடியாது. லைக் அது வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைன் தானே, ஏன்னா அவங்க காப்பி அடிக்க போகிறது நம்மளோட ப்ராடக்டை, ஆனால் நம்மளோட அறிவை அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் சப்ஸ்டிடியூட்டபிள். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஓகே அதே விஷயத்த நம்மளும் பண்ணலான்னு நினச்சா அது பேர் இமிட்டேட். ஓகேவா, அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த வச்சு நம்மளும் அதே ரிசல்ட் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அது சப்ஸ்டிடியூட். ஓகேவா, இமிட்டேட் பண்ணவும் முடியக்கூடாது, சப்ஸ்டிடியூட் பண்ணவும் முடியக்கூடாது. ஓகேவா, அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அது நம்மக்கிட்ட மட்டும் இருக்கணும், அது வேல்யூபிளாக இருக்கணும். அப்போ தான் அது கோர் காம்பிடென்சி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் ஈக்குவலன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அந்த கேப்பபிலிட்டிஸ்க்கு. நம்மக்கிட்ட புதுசாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எதுவும் இல்லை. யாராக இருந்தாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அது வந்து நான் சப்ஸ்டிடியூட்டபிள் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்ல முடியுன்றாங்க. அதாவது ரேராக இல்லாமலோ இல்லை ஈஸியாக இமிட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைனல் க்ரைட்டீரியான்னு சொல்கிறாங்க. கேப்பபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஈக்குவலண்ட் வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது வந்துட்டு ரேராகவும் இமிட்டேட் பண்ண. எனக்கு ஏன் இன்னைக்கு வந்து என் பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங் கைஸ், ஐம் சாரி, வளர்றேன். எனக்கு புரியுது, ஆனால் சொல்ல தான் தெரில. It means there should be no alternative resource or capability that can achieve the same strategic benefit. Okay. For example, suppose company A has a very strong relationship with its customers that gives it a competitive advantage. If competitors cannot get the same advantage, இதெல்லாம் ஓகேப்பா, அங்கே எக்ஸாக்டாக அவன் என்ன சொல்கிறாங்கிறது தான் எனக்கு சொல்ல தெரில.
நான் ஏன் வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு அப்போ தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அவன் கொடுத்துருக்க கீ டேர்ம்ஸில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் மீனிங் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே, நான் சப்ஸ்டிடியூட்டபிள் அப்படின்னு சொன்னாலே அந்த 2 வார்த்தையை வச்சே என்னால் இதெல்லாம் வந்துட்டு டிரைவ் பண்ண முடியும். ஓகே, இது யாராலையும் பண்ண முடியக்கூடாது அப்படின்னு நான் ஓனாக கதை மாதிரி எழுதுவேன். அது வந்து எனக்கு வேண்டாம். நான் வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஐ நீட் தட் எக்ஸாக்ட் டெக்னிக்கல் டேர்ம் டு பி இன் மை ஆன்சர் ஷீட். அட்லீஸ்ட் அது எக்ஸாக்டாக இல்லைனாலும் கொஞ்சமாவது அதிலிருந்து அந்த சாரத்துலையாவது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேப்பபிலிட்டிஸ் தட் டு நாட் ஹேவ் ஸ்ட்ராட்டஜிக் ஈக்குவலன்ஸ் ஆர் கால் நான் சப்ஸ்டிடியூட்டபிள் கேப்பபிலிட்டிஸ். இதெல்லாம் ஓகே, புரிஞ்சிருச்சு. Final criteria, the last condition, capability, something the company is good at. Source of competitive advantage, something that helps the company perform better than competitors. So this is the last condition required for a capability to provide competitive advantage. இது என்ன அப்படின்னா, there must be no strategy that are themselves either not rare or immutable. இங்கே தான் நான் கொள்ள. This is saying that if an alternative resource does not exist and the alternative is not rare, easily available to competitors, immutable, competitors can easily copy and update it, then the original capability will not provide a lasting competitive advantage. In very simple terms, non-substitution is equal to competitors cannot replace your unique capability with another. வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா ஓகே, அது வேல்யூ பெனிஃபிட் கொடுக்கும். ஓகே 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 கைஸ், எனக்கு சொல்கிற அளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கேப்பபிலிட்டி சோர்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு இமிட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லை நாட் ரேராகவோ. நாட் ரேர் அப்படின்னா யார் வேணால் அது பண்ணலாம். இமிட்டேட்டபிளாக இருந்துச்சுனாலும் யார் வேணால் அது பண்ணலாம். ஸோ யார் வேணால் பண்ணலான்ற மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஈக்குவலண்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டியை வந்து நம்ம வந்து கோர் காம்பிடென்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அது எய்தர் ரேராக இருக்கணும், இல்லைனா இமிட்டேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து அதை கோர் காம்பிடென்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இதோட லாஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சம்மப் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வேல்யூபிளாக இருக்கணும், ரேராக இருக்கணும், காஸ்ட்லி டு இமிட்டேட்டாக இருக்கணும், நான் சப்ஸ்டிடியூட்டபிளாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தான் அதை நம்ம வந்து கோர் காம்பிடென்சின்னு சொல்லுவோம். ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓவர் அ டைம் கோர் காம்பிடென்சிஸ் வந்து சப்போர்ட் பண்ணப்படணும் அப்படின்றாங்க. கோர் காம்பிடென்சிஸ் தான் வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கோர் காம்பிடென்சிங்கிறது நம்மக்கிட்ட இருக்க கேப்பபிலிட்டிஸ், அது மூலியமாக நமக்கு கிடைக்கிற விஷயந்தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட சோர்ஸ் வந்து கோர் காம்பிடென்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஃபேம் வந்துட்டு வேல்யூ க்ரியேட் பண்ணுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, அதுக்கெலாம் வந்துட்டு எது அலோவ் பண்ணுது? கோர் காம்பிடென்சிஸ் அலோவ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து சோர்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஜீரோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா ஓகே, ஏர்டெல் வந்துட்டு எங்கள் கஸ்டமர்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களாம். அது வந்து ஒரு கோர் காம்பிடென்சியாக அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அனாலிசிஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் அனாலிசிஸ் பார்த்தோம், அப்புறம் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் பார்க்குறோம். ஓகேவா? இல்லை, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் முடிச்சிட்டோம் சாப்டர் 2ல். கரெக்டாக? சாப்டர் 2ல் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ சாப்டர் 3ல் வந்து இன்டர்னல் பார்க்குறோம்.
ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வாட் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், இது வந்து இன்டர்னல், கரெக்டாக. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு, இது ரெண்டும் எக்ஸ்டர்னல். ஸோ இது நாலுத்தையும் அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னலை கம்பைன் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ். ஓகேவா? அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸும் வந்துட்டு நமக்கு அவேராக இருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, எந்த விதமான ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்வாட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ப்ளோரிங் நியூ இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இன்டர்னல் பாலிசிஸ் ஏதாவது மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸை கன்சிடர் பண்ணுறப்பவும் சரி, நம்ம க்ரோத்க்காக ஆர் ஏதாவது ஒரு பிளானை வந்து நடுவுலையே ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படின்றனாலும் இதில் என்ன மாதிரியான விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாட் அனாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. ஓகே, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வாட் அனாலிசிஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும், தப்பாக சொல்கிறேன், ரெக்கமெண்டேஷன்ஸையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஸ்வாட் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் லெவரேஜ் பண்ணிக்கிறதுக்கும், வீக்னஸையும் த்ரெட்டையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்வாட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது ஆரம்பித்த காலத்துலேருந்து, ஸ்வாட்டுன்னு ஒன்று வந்த அன்னையிலேருந்து இது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டூல் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்றாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் அப்படின்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கரண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கே நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸை யூஸ் பண்ணலாம் தேவையானப்ப அப்படின்றாங்க. கரெக்டு தானே? இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லும், நம்ம எங்கே வந்துட்டு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத சொல்லும். ஓகேவா? ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ், இதுதான் வந்துட்டு ஸ்வாட் அனாலிசிஸ். ஓகேவா? இது இன்டர்னல், ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் வீக்னஸாக இருந்தாலும் அது நமக்குள்ளே இருக்க விஷயங்கள். ஓகேவா? இது எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் அது வெளியே தான் இருக்கும், த்ரெட்டாக இருந்தாலும் அது வெளியே தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்ம எது நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறது, வீக்னஸ் வந்து எது நமக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எது நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம சக்சீட் ஆகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது. த்ரெட் அப்படின்னா நமக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன இருக்குது, இப்போ நம்ம காம்படிட்டர் இல்லை வேறு ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது வந்து நமக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்குது, நம்ம ஜெயிக்கலான்னு போகிறோம், அதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது த்ரெட்ஸு. ஓகேவா? இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் இதை பார்த்துட்டு எடுங்க அப்படின்றாங்க. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல், ஹெல்ப்ஃபுல் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ். வீக்னஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் ஆரிஜின், ஹார்ம்ஃபுல் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ். எக்ஸ்டர்னலாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்டர்னலாக இருக்குது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா த்ரெட்ஸ். சிம்பிள். ஸ்வாட் அனாலிசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு லா ஃபார்ம். ஓகேவா? அதோட பிஸ்னஸ்க்கு வந்து இவங்க ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதில் அவங்க ஸ்ட்ரென்த்தாக என்னென்ன எழுதியிருக்காங்க, வேரிட் எக்ஸ்பர்டீஸில் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க நம்மள்ட்ட, அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. லாங் டேர்முக்கு கான்ட்ராக்சுவலாக நம்ம வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வந்து ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு நிறைய கிளைண்ட் பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 70 இயர்ஸ்க்கு மேலே பிராண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக 20 ஸ்டேட்ஸில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க.
400க்கு மேலே எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் இருக்காங்க நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு லா ஃபார்மோட ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வீக்னஸ் என்ன அப்படின்னா, ஓல்டு மெத்தட்ஸ் படி நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம், டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகலை, ஸோ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்டர்னலாக இருக்கும், இதுவும் இன்டர்னலாக இருக்கும், இது ரெண்டும் எக்ஸ்டர்னலாக இருக்கும். ஓகே, நோ ஆட்டோமேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் டாக்குமெண்டேஷன். கரெக்ட். ஆட்டோமேட் எதுவுமே பண்ணல, எல்லாமே மேனுவலாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ்ன்றாங்க. ஓகே. எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி கல்ச்சர் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாட்டுக்கு, அது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு பார்க்குறாங்க. ஓகே. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமேஷன் ட்ரிவன் என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, இன்னும் நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்னர்ஸை வச்சு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்றாங்க. டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இது ஒன்றுத்துல இருந்தும் நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் நமக்கு ஃபேவராக இதை மாற்றிக்கலான்னு பார்க்கணும். த்ரெட்டு, நமக்கு என்ன வந்து பிரச்சனை வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்களால் நம்ம பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஆன்லைன் பிளேயர்ஸ் என்டரிங் த மார்க்கெட். இப்போ நம்ம இது வரைக்கும் ஆஃப்லைன் மட்டும்தான் அப்படின்ட்டு இருந்தப்போ அது வேறு, இப்போ ஆன்லைன்லேயே வந்துட்டு லா ஃபார்ம்ஸ்க்கு வந்துட்டு இது இருக்குது, மார்க்கெட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நமக்கு ஒரு த்ரெட்டு. ஸோ நம்மளும் ஆன்லைனில் போகணும். இவங்க வேறு டெக்னாலஜிலாம் வந்துட்டு நிறைய பண்ணுறதில்ல இல்லையா, ஸோ இவங்களுக்கு அது ஒரு பெரிய த்ரெட்டு தான். ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இப்போ நம்மள்ட்டே வரமாட்டாங்க, ஏஐ நிறைய பண்ணுது அப்படிங்கிறது ஒரு த்ரெட்டு. அதுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஆன்லைனில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, ஸோ நம்ம அதிகமாக சார்ஜ் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்பீட் ஆஃப் ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டராக போய்கிட்டு இருக்கு, அதை நம்ம கோப்பப் பண்ணணும், ஓல்டு மெத்தட்ஸ்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. இது த்ரெட்டு. ஓகேவா. ஆமாம், இது வந்து நமக்கு ஜென்ரலாக யோசிக்கிறப்ப இவ்வளோ தூரம் நமக்கு புரியாது, இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ண மாட்டோம். பட் இதை 4 டேபிளில் போட்டதுக்கப்புறம் இது எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறப்ப இதுதான் நமக்கே தெரியுமே, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நமக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஹானஸ்ட்டாகவே இதை நம்ம வந்து உட்காந்து செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்காக திங்க் பண்ணுறப்ப நமக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஏரியாஸ்லேருந்து நம்ம வந்து அப்படியே கரெக்டாக வந்துடுவோம். ஆமாம், ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்கில் போடுறப்ப காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலான்றாங்க. இன்னொரு கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் கான்டெக்ஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரென்த்தை விட இன்னொரு ஸ்ட்ரென்த் பெருசாக இருக்கலாம், ஒரு வீக்னஸை விட இன்னொரு வீக்னஸ் பெருசாக இருக்கலாம். ஸோ அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு இது எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. இது ஒரு சிம்பிள் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன கன்சிடர் பண்ணணுமோ, ரிலேட்டிவ் காம்படிட்டர்ஸ் யார், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு எதெல்லாம் நம்ம ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம், இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஓகேவா. ஓகே, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்வாட்னா என்னன்னு பார்த்துருக்கோம், இன்டர்னல் வந்து எங்கெங்கே வரும், எக்ஸ்டர்னல் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஸ்வாட் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே இப்போ வந்து மைக்கேல் போர்ட்டர் அப்படிங்கிறது வந்து ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா, அதை வந்து நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து சக்சீட் ஆகுது, மற்ற கம்பெனிஸ் ஃபெயில் ஆகுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் ரொம்ப நாளாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்னு கேட்குறது பதிலாக எப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்.
ஹவ் வந்துட்டாங்க எப்படின்னு. லேட் 1990s வந்துட்டு ஆப்பிள்லாம் வந்துட்டு இன்னுமே யூஸ் ஆகாது, அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுல இருந்து வேர்ல்டு லீடராக டாமினன்ட் டெக்னாலஜி கம்பெனியாக இன்றைக்கி எப்படி வந்தாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இந்தியன் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் இண்டிகோ வந்துட்டு அவங்க ரைவல்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ கூட இவங்க வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, எப்படி அது முடிஞ்சுது அப்படின்றதா கேட்குறாங்க. சாரி. ஓகே, பொதுவாகவே வந்துட்டு அவங்களோட ரைவல்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் சேலஞ்சாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி வந்து சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதை ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலான்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா காம்பீட்டன்சிஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனேஜர்ஸ் வந்துட்டு அதை ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கும் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு. ஓகேவா? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னா மற்ற போட்டியாளர்களை விட, அதர் ரைவல்ஸை விட நமக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, அது ஒரு செட் ஆஃப் யூனிக் ஃபீச்சர்ஸாக இருக்கலாம், அது மட்டும்தான் இருக்கலாம். ஒரு செட் ஆஃப் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அந்த கம்பெனியை பொறுத்தோ இல்லை அந்த ப்ராடக்டை பொறுத்தோ ஒரு செட் ஆஃப் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது எங்கள்கிட்ட இருக்குன்னு. அதை வந்து மார்க்கெட்டில் இருக்கவங்க அதை அப்படி பார்க்கணும். ஆமாப்பா இவங்க சூப்பராக பண்ணுறாங்க, யூனிக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது அப்புறம் சின்னதாக இருக்கக்கூடாது, ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும், காம்படிஷன்ஸில் இருக்கிறத விட சுப்பீரியராக இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டியை விட நம்ம ஹையாக ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக் வெல்ச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்கிட்ட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லைனா கம்பீட்டே பண்ணாத அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது நியாயமான ஒரு விஷயம். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒரு காம்படிஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டரோட காசை வச்சுட்டு கம்பீட் பண்ணுறோன்னா நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் கம்பீட் பண்ணுறதுல ஒரு சென்ஸே இருக்குது. நம்மள்ட்ட காம்படிட்டிவ் அட்வான்டேஜே இல்லை, மற்றவங்க தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்ற பட்சத்தில் காசை எதுக்கு போய் கம்பீட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும்? நம்ம பாட்டிக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ணலாம். அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் கம்பீட்டே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, விச் இஸ் ஃபைன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ரைவலோட ப்ராஃபிட்டபிலிட்டியை விட நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணுறோம்ல, அதை தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ க்ரியேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அண்ட் மற்ற ஃபார்ம்ஸால் அதை டூப்ளிகேட் பண்ணவும் முடியல, அதை இமிட்டேட் பண்ணணுன்னு பார்த்தா அதுவும் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இது வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அப்படின்னா மற்றவங்கலாம் இதை நானும் பண்ணுறேன்ட்டு பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னே சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களும் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நினைப்போம் இதெல்லாம் யாராலையும் காப்பி பண்ண முடியாது அப்படின்னா, ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு அவங்க காப்பி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் அதை வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, காம்படிட்டிவ் அட்வான்டேஜுங்கிறது மற்ற ஃபர்ம்ஸ்லாம் எஃபர்ட்ஸ் போடணும், ஆனால் அது வந்துட்டு அவங்களால பண்ண முடியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் அது வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்றாங்க.
சரி, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன, அது எப்படி இருக்கும்லாம் பார்த்துட்டோம். அதை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு என்னன்றதை பற்றி சொல்கிறாங்க. காம்படிட்டிவ் அட்வான்டேஜை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஃபேம் வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு 4 மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, டியூரபிலிட்டியாக இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, இமிட்டபிலிட்டி, அப்ரோப்ரியபிலிட்டி. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டியூரபிலிட்டி, ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபேமோட ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ வேகமாக எவ்வளோ சீக்கிரம் டிட்டோரியேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு சீக்கிரமாகவே அப்சலீட் ஆகிடும். உதாரணத்துக்கு இப்போ நான் புதுசாக ஒரு ஹெட்ஃபோன் கண்டுபிடிக்கிறேன், அதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட்ஃபோன் இண்டஸ்ட்ரி, மொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தோம்னா புதுசாக ஏதாவது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழித்து நான் ஒரு பேட்டன்ட்டை நான் பார்த்தேன்னா அது வந்துட்டு அவசியமே இல்லை, அதை விட அட்வான்ஸ்டாக இப்போ நிறைய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஇஓ இருக்கார், அவர் தான் வந்துட்டு எங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டக்குன்னு பிளான்லாம் போட்டு எப்படியாவது காம்படிட்டரை விட எங்களை வந்து பெட்டராக ஷைன் பண்ண வச்சுருவார் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. அவர் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வராமலே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி இருக்கிறத தாண்டி மெனி கஸ்டமர் பிராண்ட் நேம்ஸ் இதெல்லாம் தாண்டியும் அவங்க வந்து ஹை டியூரபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டு. அடுத்தது டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. அது என்னதான் டியூரபிளாக இருந்தாலும் காம்படிஷன்னால் அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எரோடட், அது இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காம்படிட்டர்ஸும் அதை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை அவங்களும் கெயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்பெனிஸ்க்கு நடுவில் இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சீக்கிரமாக இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் கம்பெனி டு கம்பெனி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமாகவே இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. அடுத்தது இமிட்டபிலிட்டி. ஓகே, இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க வந்து பில்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறாங்க, ட்ரூ டெஸ்ட் ஆஃப் இமிட்டபிலிட்டினா என்னென்னா, ஹவ் ஈஸிலி அண்ட் குயிக்லி ஒரு காம்படிட்டர் வந்து அதே ரிசோர்ஸஸ் அண்ட் கேப்பபிலிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும், எவ்வளோ குயிக்காக பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணுன்றாங்க. அதை பொறுத்து தான் அது வந்துட்டு காம்படிட்டிவாக இல்லையா, அதை இமிட்டேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கலான்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்துட்டு புதுசாக நம்ம ஏதாவது ஒரு இன்னோவேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து லீகல் ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை, அதை ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சில ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு ஒரு டிகிரி ஆஃப் காம்படிட்டிவ் டிஃபென்ஸ் கொடுக்கும். ஒரு சில இடத்துல வந்துட்டு நெட்வொர்க் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ரொட்டீன்ஸ்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் அந்த கேப்பபிலிட்டிஸ்க்கு. ஓகேவா?
அதெல்லாம் வந்துட்டு எதை பொறுத்து இருக்கும்னா அந்த கார்ப்பரேட் கல்ச்சரை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இமிட்டேட் பண்ணுறது கஷ்டம். புரியுதா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனோம்னா அவங்க கல்ச்சரே அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது நேச்சுரலாக வரும். பட் அதே மாதிரி நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இமிட்டபிலிட்டி அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அது இமிட்டபிள். ஸோ தட் அது வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லை கோர் காம்பிடன்சி கிடையாது, யார் வேணால் இதை இமிட்டேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது சூப்பரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை விஜயாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, அதை வந்துட்டு ஈஸியாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஒரு டான்ஸ் ஸ்டெப்பே இருக்குது அப்படின்னா யார் வேணாலும் அதை பார்த்தா அப்படியே போட்டுடலாம் அப்படின்னா அதை நம்ம பெருசாக சொல்ல மாட்டோம். பட் அவரை மாதிரி யாராலையும் ஆட முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம்? யாராலுமே அந்த ஸ்டெப்பை பார்த்து கூட போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தானே அதை சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இமிட்டேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து இல்லாமல் போயிடும். இமிட்டேட்டே பண்ண முடியல அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சூப்பராக இருக்கும். அடுத்தது அப்ராப்ரியபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்ராப்ரியபிலிட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது, அது மூலியமாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம். அந்த ப்ராஃபிட்டு வந்து யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அப்ராப்ரியபிலிட்டி. ஓகேவா? யார் வந்து அதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரிவார்டு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்தது மைக்கேல் போர்ட்டலோட ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் லீடர்ஷிப் இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. சூப்பர். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.